நான் உங்க சௌமியா பிரவீன்குமார். இன்னைக்கு என்னோட கிச்சன்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இன்ஸ்டன்ட் பாலடா பாயசம் தான். பாலடா பாயசம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் செய்யறதுக்கு. ஆனா அது இன்ஸ்டன்ட் மிக்ஸை வச்சு நம்ம ரொம்ப குயிக்கா ஒரு 1/2 hourலயே செஞ்சிடலாம். அதுக்கு நான் டபுள் ஹார்ஸோட ரைஸ் பாலடா பாயசம் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இது 300 கிராம் இருக்கு. இதை எப்படி பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பின்னாடியே கொடுத்துருக்காங்க. இந்த 300 கிராமுக்கு 2 லிட்டர் பால் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்து இன்னைக்கு 1 லிட்டர் பாலில் தான் பாயசம் செய்ய போறேன். அதனால இதுல பாதி வந்து நான் எடுத்துக்க போறேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். அடி தடிமனான ஒரு பாத்திரத்துல நான் 1 லிட்டர் திக்கான பால் எடுத்துக்கிறேன். பாலை வந்து இந்த பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த பாலை காய்ச்சிக்கலாம். 300 கிராம் அந்த ரைஸ் பாலடா மிக்ஸ் வந்து மெஷரிங் கப்ல 1.5 கப் இருந்துச்சு. நான் வந்து அதுல வந்து 3/4 கப் நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப வந்து பால் காஞ்சிருச்சு. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்க்கு மாத்திக்கலாம். இப்போ ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். கரண்டியை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 3/4 கப் அந்த ரைஸ் பாலடா மிக்ஸ் வந்து ஆட் பண்றேன். இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கலக்கி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த பாலடா வந்து இந்த பாலிலே வந்து நல்லா வேகணும். அந்த பாக்ஸ்ல வந்து 25 மினிட்ஸ் போட்டிருக்கு. ஆனா எனக்கு 35 to 40 மினிட்ஸ் வரைக்குமே ஆச்சு இது வேகிறதுக்கு. நான் இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தேன். இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவேன் ஹை ஃப்ளேம்ல. மறுபடியும் லோ ஃப்ளேம்ல மாத்திட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருப்பேன். இந்த மாதிரி நான் மாத்தி மாத்தி ஹை ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் மாத்தி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தேன். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 1 லிட்டர் பால் வந்து 3/4 லிட்டர் பால் ஆகிற அளவுக்கு நல்லா சுண்ட விட்டாச்சு. 1/2 மணி நேரம் ஆச்சு. அடையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கையில லைட்டா நசுக்கி பாருங்க. ஒரு அடை எடுத்து நசுங்கணும், அப்பனா அடை வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், இன்ஸ்டன்ட் பாலடா பாயசம் தயார். இதை இப்படியும் சர்வ் பண்ணலாம். நான் வந்து ஒரு கடாயில இப்ப நெய் ஆட் பண்ணிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா முந்திரியும் பாதாமையும் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது நெய்யிலே நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். முந்திரியும் பாதாமும் நல்லாவே வறுபட்டுருச்சு. இதை வந்து பாயசத்துல ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்க அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் பாலடா பாயசம் தயார். குயிக்கா ஒரு 1/2 hourல ஒரு சூப்பரான எம்மி பாலடா பாயசம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சிம்பிளான குயிக்கான ரெசிபிஸை உங்களுக்கு பார்க்கணும்னா என்னோட சௌமியா இந்த கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.